ஹாய் கைஸ், இங்கே ஒரு பொண்ணு கப்பல் மூழ்கி போனதுனால கடலில் கண்டெய்னரோடு மாட்டிக்கிறாங்க. இவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அப்போ டயப்பர் மாற்றும் போது அந்த டயப்பர் ஸ்மெல்லுக்கு எல்லா மீனுமே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த மீனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க கம்பியை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் மீன் பிடிக்க முடியாது. அந்த நேரம் டயர்டாகி மேலே பார்க்கும்போது ஒரு ஃப்ளைட்டை பார்ப்பாங்க. சரி, ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துகிட்டு அது சூரிய ஒளிக்கு நேராக பார்த்தோன்னா ஒரு வெளிச்சம் வந்து சிக்னலாக பார்ப்பாங்களே பிளெயினில் இருக்கவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு கோட் ஆகலை. கடைசியில் இந்த ஹெட்செட்லாம் வச்சு வந்து ஒரு வலை மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதை வலை மாதிரி ரெடி பண்ணி அதில் மீனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பிடிச்ச மீனை ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளோ மீனுன்னு பிரித்தும் வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கே அந்த சாப்பாடு பிரச்சனை முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டப்பாவில் வந்து நிறைய இந்த மாதிரி நாங்கள் மாட்டிகிட்ருக்கோம், இந்த இடத்துல மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எழுதி ஃபுல்லாக கடலில் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்றாங்க. யாராவது பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்கள்ல. இதே மாதிரி 26 days ஆகிச்சு, ஒருத்தரும் வரல. அவங்களுக்கு ரொம்ப ஹோப்பெல்லாம் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க தூங்குகிற இடத்துக்கு நேராக அந்த கண்டெய்னரில் நீர் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா இந்த சீசல் பறவைன்னு சொல்லுவாங்க, அதாவது கரை பக்கத்தில் இருந்தால் தான் அந்த பறவை எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பறவையை பார்த்து கரை பக்கத்தில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச பொருளெல்லாம் வச்சு கப்பல் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னரும் ஃபுல்லாக மூழ்க ஆரம்பித்ததுனால அதில் குழந்தைய எடுத்துகிட்டு அவங்களாவே தண்ணிக்குள்ளே இறங்கிடுறாங்க. சுயநினைவே இல்லாமல் நீந்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் கூட வெளியே சுயநினைவு இல்லாமல் போடுறாங்க, வெளியே எடுத்து போடுறாங்க. அவங்களும் மெதுவாக நீந்திக்கிட்டே போயிட்டுருக்கும்போது அவங்கள சுற்றி பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அதை ஒரு லேடி போட்டில் இருந்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தா அந்த போட்டையும் பார்த்துட்றாங்க. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை மட்டும் இருக்குது. அந்த கயிறை இழுத்து பார்த்தா அவங்க இறந்து போன மாதிரி இருக்காங்க அந்த லேடி. இவங்க ரொம்ப ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி உயிர் கொண்டு வர வச்சிடலான்னு பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குது. ஆனால் கடைசியாக ரொம்ப நேரம் ஊதின உடனே அந்த பொண்ணுக்கு உயிரும் வந்துடுச்சு. உயிர் வந்த உடனே அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. குழந்தை நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவங்களும் நல்லா ஆகிடுவாங்க.